சாரதா, சாரதா, எங்க போய் தொலைஞ்சா இவ? ஏய் சாரதா, இங்க இருக்கேன். பெரிய மகாராணி பள்ளியறையில துயில் கொள்றா. அவள ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் டல் மூட்ல இருந்துட்டு இருக்க? சுறுசுறுப்பா இருக்க வேணா? உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் என்ன? என்னை விட உங்களுக்கு தான் வயசு அதிகம். போடி பைத்தியக்காரி. வயசுங்கிறது உடம்புலயோ தோல்லையோ தலைமுடியிலோ இல்ல, மனசுல இருக்கு, எண்ணங்கள்ல இருக்கு. நான் எப்பவுமே ஒரு இளைஞனை போலதான் சிந்திக்கிறேன். அப்படிங்களா? ஆமா, அதனாலதான் கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சணும், இளரத்தம் ஓடணும்னு என்ன பணியில ஈடுபடுத்திருக்காங்க. இப்ப எதுக்கு என்ன எழுப்புனீங்க? பணியில ஈடுபடுத்தத்தான். ஐ மீன் சமையல் பணியில ஈடுபடுத்த. போய் டிஃபனை ரெடி பண்ணு, நாடி நரம்பெல்லாம் முடுக்கி விடுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் காஃபி ரெடி பண்ணு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க ஈஸ்வரனும் அவர் பொண்டாட்டியும் வராங்க. கமான், கெட் ரெடி, கெட் ரெடி. டைம் ஆயி போச்சு. ஆஹா, தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க. என்னடி இது, ஒரு போர்வால் போட்டு இப்படியா சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது? எந்திரி. வர்றேன் வர்றேன். வணக்கம். வாங்க வாங்க. ஆமா அண்ணா, எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? ஒண்ணுமில்ல, அன்னைக்கு கட்சி மீட்டிங்ல ஒரு கோடீஸ்வரன் என்ன அசிங்கப்படுத்தி அவன் பணத்தை எல்லாம் நான் எடுத்து தான் சொன்னேன். ஞாபகம்? அவன் இன்னைக்கு என் வீடு தேடி வந்து அவன் பையன் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு பத்திரிகை வைக்க வரான். அண்ணன் நிஜமாவா? அன்னைக்கு உங்களை ரொம்ப கேவலமா பேசினாரு அந்த நண்பரே. அரசியல் இருந்துட்டு இதுக்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடாது. அவன் கோடீஸ்வரன், பணக்காரன். அரசியல்வாதிக்கு ரெட்ட நாக்குன்னா பணக்காரனுக்கு 10 நாக்கு. எப்படின்னா இவ்வளவு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க? நான் பணக்காரனாவும் இருந்திருக்கேன், அரசியல்வாதியாவும் இருந்துகிட்டு இருக்கேன். மொத்தத்துல எனக்கு 12 நாக்கு. ஓகே, இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். அன்னைக்கு என்ன அவ்வளவு தூரம் கேவலமா பேசினவன் இன்னைக்கு என் வீடு தேடி வந்து எனக்கு பண்ற மரியாதை நீங்களா பார்க்க வேணாம்? அந்த தலைவர்கிட்ட போய் நீங்க சொல்ல வேணாம்ல? இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கேவலமா பேசிவிட்டாங்க. என்னத்த பண்ண சொல்றீங்க? ஆரம்பத்துல எல்லாரும் என்ன தப்பாதான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கறாங்க. நானும் பெருந்தன்மையா மன்னிச்சிடுறது. இப்படி மன்னிச்சு மன்னிச்சு என் மனசே மறத்து போச்சு. தலைவரே, எங்களுக்கு டைம் ஆகுது. ஏன், ரொம்ப முக்கியமான வேலையா? மத்தியான சொத்துக்கு வேற இடம் பார்க்கணுமா? இல்லையா? என்ன இப்படி? சின்ன பையன் நேத்திக்கு கட்சியில சேர்ந்தாயா, இருந்தாலும் என்ன ஆட்டம் ஆடுறான் பார்த்தல. அடக்கி வாசிங்கண்ணே, தலைவரே 3 நாளுக்கு முன்னாடி தான் கட்சியில சேர்ந்தாரு. அது சரி. ஐயோ, டைம் ஆயிட்டு இருக்கு, ஆளை காணுமே. ஒருவேளை வரேன்னு கருத்து அறுத்துருவானோ? நம்ம அண்ணனாச்சே, நம்ம புத்தியில பாதி இருக்காதா? திருட்டு பையன், களவாணி. அண்ணா, யாருன்னு திட்டுறீங்க? திட்டுறதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. மனசுக்குள்ள ஒத்திக்க பார்த்துட்டு இருந்தேன், மேடை பேச்சுக்காக. அண்ணே, நேரமாச்சுனே, அவங்க வர மாதிரியே தெரியல. நாங்க வேணா கிளம்பட்டுமா? யோ, போய் என்ன பண்ண போற? டீ கடையில உட்காந்து ஓசி தம் அடிக்க போற? இதைத்தானே வாழ்நாள் முழுக்க பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியா. கோடீஸ்வரன் அறிமுகம் கிடைக்கிறது தான் சும்மாவா? பாய். அது பெரிய விஷயம் இல்ல. ஆமா, அதுக்கு தான் நாம என்னையா காரசாரமான பேச்சோ? அது ஒண்ணு இல்லைங்க. சாரதா, என்ன ஆயிடுச்சா? என்னங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கு சேர்த்து டிஃபன் பண்ணிடவா? பொடி கழுத. அவங்க வந்த உடனே இவங்களை அனுப்பி விட்டுறேன்டி. அவங்களுக்கு டிஃபன்லாம் ஒண்ணு வேணாம், வெறும் காஃபி மட்டும் போதும். புரியுதா? சரிங்க, காஃபி அவங்களுக்கு சேர்த்து போட்டுறவா? ஏய், நீ வடிச்சு கொட்டினா 3 வேளையை உட்காந்து திம்பாங்கடி. எல்லாம் தின்னி பண்ணாருங்க. அதுக்காக நீ வடிச்சு கொட்டிட்டே இருப்பியா? இப்படித்தான் என் சொத்தெல்லாம் அடிச்சு நடுத்தருக்கு கொடுத்துட்டேன். இந்த பாரு, இது எப்படியே கண்டினியூ பண்ணு வச்சுக்க. அப்புறம் டிராஃபிக் சிக்னல் நின்று மஞ்சள் துணியும் காது கூட பட்ஸ் வைக்க வேண்டியதான் என் நிலைமை. முறைக்காத, சொன்னதை செய்ய. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க வாங்க. சாரதா, சாரதா. ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். சாரதா, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. நீங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா.
கட்சிக்காரங்க. வணக்கம். வணக்கங்க. சாரதா மிஸ்டர் ஈஸ்வரன், ஆதி பில்டர்ஸோட ஃபவுண்டர் சேர்மன். சார தெரியாதா? அவர்தான் பெரிய ஆளாச்சே. வீட்டுல பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்குமே கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. 2 கல்யாணத்தையுமே ஒண்ணா வச்சிருக்கோம். நீங்க குடும்பத்தோட அவசியம் வரணும். அப்படியா? என்னைக்கு? வர ஜனவரி 26ஆம் தேதி வச்சிருக்கோம். ஜனவரி 26ஆ? ஏப்பா, அன்னைக்கு கட்சியில இம்பார்ட்டன்ட் மீட்டிங் எதுவும் இருக்கா? இல்லையே. இந்த அறப்போராட்டம், உண்ணாவிரதம், மறியல், இப்படி ஏதாவது மக்கள் பிரச்சனைகள்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. தப்பெடுத்துக்க வேண்டாம். நான் எப்பவுமே பொதுப்பணிக்கும் மக்கள் துணுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறவன். அன்னைக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து வற்புறுத்தி கூப்பிடுறீங்க. நானே வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன். உங்களுக்கு ஏராளமான கட்சி பணிகள்லாம் இருக்கும். நீங்க கிளம்புங்க. அப்ப நான் வரேன். சரி, வரேன். ஐயா வரேங்க. வரேம்மா. சாப்பிடுங்க. வீட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? தெருவை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். வீட்டை கண்டுபிடிக்கத்தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னங்க இது? போர்வால் திருவேங்கட வீடு எதுன்னு கேட்டதுங்கன்னா போரூர்ல எது வழி சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்களே. சரி, நீங்க சரியா விசாரிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனோ பையன் சும்மா தானே இருக்கான், அவனை கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல? மனோ ஒண்ணு சும்மா இல்லைங்க. அவருக்கு நாங்க செல் ஷாப் வச்சு கொடுத்துருக்கோம். செல் ஷாப்பா? அனுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் இல்லையா? மனோவும் சும்மா தான் இருக்காரு. அதான் 20 லட்சம் ரூபாய்க்கு செல் ஷாப் வச்சு கொடுத்துருக்கோம். போக போக டெவலப் ஆயிடும். இந்த பையன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. இதுக்கு தான் பணக்கார இடத்துல பொண்ணு எடுக்கணுங்கிறது. பையன் செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. காஞ்சனா, பத்திரிகை கொடு. வாங்கிக்கங்க. அவசியம் நீங்க வரணும். கண்டிப்பா. சாரதா, அந்த டேட்டா பார்த்து டைரியில் நோட் பண்ணி வை. நான் மறந்துடுவேன். ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள். கற்பக அக்கா வருவாங்க இல்லையா, அவங்களோடவே நான் வந்துடுறேன். அவங்க எல்லாம் எதுக்கு? நாங்க உங்க குடும்பத்தை மட்டும் தான் கூப்பிட வந்திருக்கோம். மனோவுக்கே நாங்க கடையில வச்சுதான் பத்திரிக்கை கொடுத்தோம். என்ன பேசுறீங்க? அவங்கள கூப்பிடாதப்போ எங்களை மட்டும் எதுக்கு? அவங்களுக்கு அப்புறம் தாங்க நாங்கெல்லாம். அது மட்டும் இல்லாம வீட்டு மாப்பிள்ளைக்கு போய் கடையில பார்த்து பத்திரிக்கை வச்சேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன வழிமுறைன்னு தெரியலையே. இத பாருங்க, எங்க வீட்டு விசேஷத்துக்கு யார கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இத பாருங்க, எங்களை வீடு தேடி வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அக்காவை இத பாருங்க, இத பத்தி மனோவே எதுவும் சொல்லல. நீங்க ஒன்னும் வீட்டுக்கு வர வேண்டாம், கடையிலே வச்சு கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இதுக்கு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் சின்ன பையங்க, அவனுக்கு என்னங்க இதெல்லாம் தெரிய போகுது? பெரியவங்க நாம தானங்க இதெல்லாம் பார்த்து பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல மனஸ்தாபம் பார்க்க கூடாது. இவங்க சொல்றதுதான் சரி காஞ்சனா. போய் மூடுங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏண்டி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? அவங்கள எங்க திட்டுறீங்க? நியாயமா தானே சொன்னாங்க. கூட சேர்ந்து குத்தி காட்டுறதுக்கு இது ஒரு சான்ஸா போச்சா? வாங்க போலாம். ஏண்டி, உன்ன இரு வந்து வச்சுக்கிறேன். நாங்க வரோம். வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா. ஏண்டி, அறிவு இருக்கா?
உனக்கு அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுக்கறான், அவனுக்கு நீ என்ன யோசனை சொல்றது? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அக்காவையும் கூப்பிடணும் இல்லையா? என்னடி பெரிய முறை? அக்காவா அக்கா? பெரிய சூளமங்கலம் சிஸ்டர்ஸ், அவங்க அக்கா, நீ தங்கச்சி. ஏய், அந்த இத்து போன ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணதை விட்டுட்டு பணக்காரங்க கூட அனுசரிச்சு போக பழகிக்கடி. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இந்த மனோ பயல பாரு, பூனை மாதிரி இருந்த பையன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் பாத்தியா? நான் நினைக்கிறேன்டி, என்னோட ஃபேமிலியோட ஜீன்ஸ் அவங்கிட்ட தான் கரெக்டா செட் ஆயிருக்கு. அதனால தான் என்ன போலவே யோசிக்கிறான். இதெல்லாம் ஒரு பழப்பு. என்ன முனமுனப்பு? ஏய், அந்த தரித்திரம் முடிச்சவங்களோட கூட்டணியை விட்டு பணக்காரங்களோட கூட்டணி வச்சுக்கடி. பாக்குறவங்க கூட்டணிய இது எவ்வளவு நாள் தான் நீடிக்குதுன்னு பாரு, கூட்டணி பாரு. பல லட்சம் ஓட்டுக்களை வாங்கி இந்த திருவங்கட என்ன நிலைமைக்கு வராருன்னு பாரு. என்னது? முதல்ல வீட்டுல ஓட்டெல்லாம் மாத்திட்டு தான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். சரியில்லையே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அக்கா இருக்காங்க. இந்த உள்ள இருக்கு. ஏக்கா ஏக்கா ஏக்கா, இந்த சாரதாக்கா வந்திருக்கு. வா சாரதா. டேய், கொஞ்சம் அடுப்புல பாத்து. சரிக்கா. நல்லா இருக்கியா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்னக்கா, மனசுதான் சரியில்லை. மனுஷாளுங்க எப்படியெல்லாம் மாறுறாங்க பாத்தீங்களா? அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ன சொல்ற சாரதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன். சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? அனுவோட அம்மாவும் அவங்க வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உன் வீட்டுக்கா? ஆமா, அவங்க புள்ள கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்களா, உங்க வீட்டுக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு அபி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சாச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நாங்க பத்திரிக்கை வைக்கல, மனோவோட செல்போன் கடைக்கே போய் நாங்க பத்திரிக்கை வச்சுட்டோம்னு சொன்னாங்க. இந்த பையனும் வெக்கங்கிட்டு போய் இங்க வச்சதே போதும்னுட்டான். என்ன பேசுற நீ? மனோவோட செல்போன் கடையா? என்ன சொல்ற சாரதா? என்னக்கா, உங்களுக்கு அவன் கடை வச்சு தெரியாதா? மனோவோட மாமியார் வீட்டுல மனோவுக்கு சொந்தமா செல்போன் கடையை வச்சு கொடுத்துருக்காங்க. யார் சொன்னாங்க? அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஏன் மனோ இதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லல சாரதா. என் மகன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தியாக்கா, இந்த ஊமக்கொட்டா முத்திய அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். ஏன்ட்ட கூட ஒரு மூச்சு விடலக்கா. தலையெழுத்த பாத்தியா சாரதா? புருஷன் பொண்டாட்டியும் வேலைக்கு போறதவள சொல்றாங்க. அக்கா, மனோவை அடிக்கடி வாய் செத்தவைன்னு சொல்லுவியே, இப்ப அவன் மனசு செத்து போச்சுக்கா. எப்படி ஆயிட்டான் பாத்தியா அவன்? நான் கற்பனை கூட பண்ணல சாரதா. என் புள்ள எப்படி மாறிட்டா? எனக்கு அவன் மாமனார் வீட்டுல போய் தங்கும் போதே தெரியுக்கா. பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டப்ப அவன் மனசு பதறி வரலையே. அபி ஜெயிலிருந்து வருமா வராதுன்னு நம்மளாம் அல்லல் பட்டுட்டு இருந்தோம். ஆனா அவன் அலட்டிக்கவே இல்லை. ஏக்கா, அவன் ரொம்ப மாறிட்டாக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதான் மனசு கேட்கல. நீங்க மனவை எப்படி வளர்த்தீங்க? 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு அவனை பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கடைசியில பாத்தீங்களா, அவன் ஆம்பளை புத்தியை காட்டிட்டான். தலையெழுத்து சாரதா. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, அவன் நல்லபடியா வருவானான்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்போ அவன் அதையெல்லாம் தாண்டி சொந்தமா கடையே வச்சிருக்கா. ஆனா பெத்த தாய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பாத்தியா? வேத்தாளுக்கு இருக்கிற நன்றி உணர்ச்சி கூட பெத்த பிள்ளைக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன் சாரதா, என்கிட்ட சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன்? சந்தோஷப்படதானே செய்வேன். அவங்கிட்ட இருக்கிற காசை புடுங்கிக்கவா போறேன்? அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மனசு எவ்வளவு கஷ்டப்படுவா. கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அவன் கொடுத்த பரிசு பாத்தியா? எதுக்கு அழறீங்கக்கா? கவலையை விடுங்க. அவன் வந்தான்னா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேளுங்க. நீங்க இப்பவே கண்டிச்சாதான் உங்க மேல பயம் இருக்கும். இல்லன்னா அவன் நிரந்தரமா மாமனார் வீட்டுல போய் தங்கிடுவான்.
அப்புறம் உங்க பேர புள்ளைய பாக்குறதுக்கு கூட நீங்க மத்தவங்க பர்மிஷன் வாங்க வேண்டி வரும். இதோ பாருங்க, இப்பவே நீங்க ஒரு முடிவெடுங்க. நான் வரேன்.